இதை பாருங்க, நான் இதை ஃபுல்லாக இப்படி பண்ணுறேன். ஆமாம், எப்படி பண்ணேன்னு நான் உங்களுக்கு கரெக்டா நிறைய எக்ஸ்ட்ரா கார்னரில் தான் நான் எல்லாம் பண்ணியிருக்கேன். அத்தை வச்சு நம்மளால் இது கூட பண்ண முடியும். நீங்கள் அத்தை ஃபஸ்ட்டு வைங்க, அப்போ உங்களுக்கு இது கிடைக்கும். இது மாதிரி உங்களுக்கு ஒரு சிம்பிள் கிடைக்கும். அந்த சிம்பிள் இது கூட உங்களுக்கு கிடைக்கும். அது கூட இங்கே அது எப்படி நல்லா இருக்கும். இதெல்லாம் வச்சுக்கலாம். இது மட்டும் வேறு எது வச்சுன்னா எல்லாத்தையும் சாரி இந்த வீடியோ நான் தெரியாமல் வச்சிட்டேன். இங்கே ப்ரஷ் இருக்கு, அதை வைக்கணும். அதை வச்சுட்டு இதை பண்ணோம், உங்களுக்கு இது கிடைக்கும். ஆனால் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு கலர் கிடையாது. நீங்கள் மொசிக்கணும் வச்சுக்கணும். ஆனால் அதோட மொசிக்கணும் இல்லை, செஸ்ஸு இல்லை. ஆனால் நானே இப்படி வச்சேன். ஐயோ, மறுபடியும் நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். தண்ணியோட பிரஷர் का इतना प्रेशर किडनी को लीक को समझ लीकोட கூட மேல அதிக பிரஷரோட விட தண்ணி மத்த பெயின் பிராண்ட்ஸ் விட அதிகம் தாங்கிக்கும். கிட்னி को लीक को समझ ஒரு கூரைக்கு கொடுக்கிறது உண்மையான ஒன்று. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் இதெல்லாம் சாதாரணம் பண்ணி வச்சிர சிறப்பு திரைப்படம் இருந்தது. நேர்ல நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் மேங்கோ மூவிஸ் பெருமிடம் வழங்கும் மகாராஜா 2.2. பெரிய கட்சியில ஒரு பெரிய கட்சியா வளர்ந்த ஒரு நேரத்துல கட்சிக்குள்ள முடிவெடுக்க போட்டா போய் நடக்க அதே ஒரு படமா எடுத்திருக்காரு நாராயணன். எந்த வச்சு ஆட்சி பிடிக்கிறது எப்படின்னு தீவிரமா நடக்கும். எப்படி தாட்னா வருது? நான் தாட்னா வர தப்பு பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாரும் கணக்கில் தப்புல இருந்து மீண்டு புதிய பாதைக்கு நாம் போவதற்கு ஆட்சியை பிடிக்கிறதும் கூட்டணி கணக்கும் எப்படி இருக்கணும்னு இளைய நாயகன் அப்டேட் கொடுக்கிறார். ஆட்சிக்கு வரணும்னா நேர்மையா அர்ப்பணிப்பான நல்ல நியாயமான நிர்வாகிகள் வேலை செய்ய முடியும். மூத்த நாயகனும் இளைய நாயகனும் ஆட்சி கனவை சொல்லும் போதே சின்னதா சலசல திரைக்கதை அமைச்சிருக்காங்க. மாநில இளைஞர் சங்க தலைவர் அன்புமணிக்கு உதவியாக ஆமா இப்பதான் 4 மாசம் வந்தான். கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம் என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு? நல்ல அனுபவம் சொல்லியே பண்ணுங்க. 4 பொருள் இருந்தா நீங்க சொல்லுங்க. கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும். பண்ணி நான் சொல்றதை கேட்க வேண்டாம்.
யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கணும்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. சரிதான், சரி போ. நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார். சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான் அப்படின்னு பெரிய செய்தி. இறுதியாக ரத்னம், அரண்மனை, இந்தியன் 2 போன்ற படங்களில் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருந்த டெல்லி கணேஷின் இறப்பு தமிழ் ரசிகர்கள் எதிர்பார்த்தனர். 2024ஆம் ஆண்டின் இறுதியில் டெல்லி கணேஷ் எனும் முக்கியமான ஒரு திரைக்கலைஞரை இழந்த ரசிகர்கள் இன்னும் பல ஆண்டுகளானாலும் அவரை திரையில் பார்த்து வரமாட்டார்கள் என்பதை மட்டும் உறுதியாக கூற முடியும்.